ஹாய் வியூவர்ஸ், இது உங்கள் ட்ரெண்டிங் இன்ஃபோஸ் தமிழ். வணக்கம். தமிழக அரசியல் களத்தில் இப்போ ரொம்ப ஹாட் டாபிக்காக போயிட்டு இருக்கிற ஒரு விஷயம்தான் அதிமுகவின் மூத்த தலைவரும் முன்னாள் அமைச்சருமான கே.ஏ. செங்கோட்டையன் அவர்கள் தளபதி விஜயின் தமிழக வெற்றி கழகம் இணைஞ்சது. இது சும்மா ஒரு சாதாரண இணைவு இல்லைங்க, 50 ஆண்டுகால அரசியல் அனுபவம் கொண்ட ஒரு ஆளுமை. இப்போ எல்லாரோட மனசுலையும் ஓடுற பெரிய கேள்வி என்னன்னா, செங்கோட்டையனை தொடர்ந்து இன்னும் பெரிய தலைவர்கள் விலக போறாங்களா? அதாவது செங்கோட்டையன் அவர்கள் தவைகளை இணைஞ்சப்போ ஒரு பேட்டி கொடுத்தார் பாருங்க. அதிமுகல இருந்து முன்னாள் அமைச்சர்கள் பலர் தவைகளை இணைவாங்க அப்படின்னு சொன்னாரு. இதுதான் இப்போ அரசியல் வட்டாரத்துல அனலை கிளப்பிட்டு இருக்கு. உண்மை என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி இபிஎஸ் மேல அதிமுகல அதிருப்தியில இருக்கிற பல முக்கியமான தலைவர்கள் செங்கோட்டையன் கூட ரொம்ப நெருக்கமா பழகியவங்க எல்லார்கிட்டையும் அவர் இப்போ பேச்சுவார்த்தையை ஆரம்பிச்சிட்டாருன்னு சொல்றாங்க. குறிப்பா தங்கமணி, பொள்ளாச்சி ஜெயராமன், தம்பிதுரைன்னு அதிமுகவின் முக்கிய தூண்களா இருக்கிறவங்க கிட்ட கூட செங்கோட்டையன் அவர்கள் தவைகளை சேர்றது பத்தி பேசினதா தகவல்கள் கசிஞ்சிருக்கு. இதெல்லாம் உண்மையா இருந்து இவங்க விலகி வந்தாங்கன்னா அது அதிமுகவுக்கு எவ்வளவு பெரிய பின்னடைவுன்னு யோசிச்சு பாருங்க. கொங்கு மண்டலத்துல செங்கோட்டையன் அவர்களுக்கு இருக்கிற செல்வாக்கு, நிர்வாக அனுபவம் இதெல்லாம் தவைகவுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். இப்போ மற்ற முக்கிய தலைவர்களும் அவர் பின்னாடி வர தயாரா இருக்கிறதா சொல்றது தமிழக அரசியல் வானத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்னு எதிர்பார்க்கப்படுது. அதிமுகவுல இருந்து மேலும் பல முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள்னு பலர் விலகி வந்து தவைகளை இணைவார்களா? அப்படி இணைஞ்சா அது தமிழக வெற்றி கழகத்தோட அரசியல் நகர்வை எப்படி மாற்றும்? இந்த விலகல்கள் அதிமுகவை எந்த அளவுக்கு பலவீனப்படுத்தும்? இதை பத்தி உங்க கருத்து என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இது போன்ற ட்ரெண்டிங்கான அரசியல் தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம ட்ரெண்டிங் இன்ஃபோஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் அழுத்த மறக்காதீங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.